வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உறவிலே உள்ள உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும் என்று ஒரு சூத்திரம் கொடுத்திருக்கேன். இங்கே ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க, ஆழமான ஆராய்ச்சி. அடுப்பில் சாதம், அரிசி, தண்ணி வச்சு வேக வைக்கணும்னு வைக்கிறாங்க. அதே போல காய்கறிகளை வச்சு வேக வைக்கணும்னு வைக்கிறாங்க. நெருப்பில்லாத முடியாது. அதுபோல நெருப்பின் உறவு இல்லாத அது வேகாது. எது வரையில இருக்கணும்? அந்த நெருப்புல வெந்து பக்குவமாகிற வரைக்கும் இருக்கணும். வெந்து பக்குவம் ஆன பிறகு என்ன செய்யணும்? அந்த நெருப்பை விட்டு விலக்கி விடுறோம், எடுத்து விடுறோம். அதே போல் உணவு உண்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு அளவு வருகிறது, இதற்கு மேல சாப்பிட்டா உடல் கெட்டுவிடும் என்று தெரிகிறது. அங்கே நிறுத்தி விடும். உறவு இருக்கிறது, அந்த உறவு விட்டு விடல. அந்த உறவுல அளவு கொள்றோம், அதுதான் துறவு. பற்றி கொண்டு இல்லை. ஓ, இவ்வளவு சுவையா இருக்கிறது இந்த உணவை, இதை எப்படி நிறுத்தி விடுறது என்று சொன்னால் அதுதான் பற்று. தேவையுள்ள வரையிலே உண்டு கழித்தவன், அது பற்று அல்ல, கடமை. இந்த உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை அது. கடமையெல்லாம் பற்றாகாது. ஆகையினால அந்த கடமையை மனதிலே கொண்டு, அல்லது நிலைமையை இன்னும் கொஞ்ச நேரம் அதை அடுப்பிலேயே வச்சு வச்சா என்ன ஆகும்? அடி காஞ்சி விடும். அதனால அங்க எடுத்து விடும். இது போன்று நீங்கள் நன்றாக கவனித்தீர்களேயானால், எங்கே எங்கே அளவுக்கு அதிகமாக உறவு, நாம் மயங்கிய நிலையில உறவு கொள்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு சிறிது பிரிவு வந்தாலும் கூட ஆற்றாமை வந்து விடுகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.